நம்மள பல பேரும் 1 இயர் பிளான பிஎஸ்என்எல்க்கு ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோ, ஏர்டெல், விஐ இந்த 3 நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ வந்து இன்கிரீஸ் பண்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க இன்கிரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்லையும் பார்த்தீங்கன்னா, சின்ன ஹைக் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிரைஸ் ஹைக்லாம் முன்னாடி ஒரு வருஷ பிளானா போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதில என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஎஸ்என்எல்ல பெஸ்ட்டான பிரைஸ்ல இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். பிரைஸ் ஹைக் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது. அது வந்து உறுதியாயிருச்சு. 18% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஹைக் இருக்க போகுது. அது இந்த இயரோட எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல்ல இயர்லி பிளான் என்னென்ன நல்லதா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா, இயர்லி அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ள நீங்க எடுத்துக்கலாம். இந்த இயர்லி பிளான்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லோலேருந்து நான் வந்து ஹை வரைக்கும் சொல்றேன். லாஸ்ட்டா சொல்லக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஃபார் மனி பிளானா இருக்கும். ஸோ, அதனால எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1198ங்கிற இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா 3 ஜிபி டேட்டா குடுத்துருவாங்க. மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 300 மினிட்ஸ்க்கான காலிங் ஆப்ஷனும் குடுத்துருவாங்க. ஸோ, நீங்க இத வந்து வெர்சடைலா யூஸ் பண்ணணும். எனக்கு ஜஸ்ட் ஒரு சிம் ஆக்டிவ்ல இருந்தா போதும். நான் ஜஸ்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் காலிங் பண்ணுவேன். ஆனா, இந்த சிம் எப்பவுமே ஆக்டிவ்ல இருக்கணும் வருஷம் முழுக்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த பிளான் ஒரு பெஸ்ட்டான பிளானா இருக்கும். அதுவும் நீங்க பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்ல இருந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். செகண்ட் பார்க்க போற பிளான் பார்த்தீங்கன்னா, ரூ. 1515 அப்படிங்கிற இந்த பிளான் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஒன்லி பிளான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர் டேக்கு 2 ஜிபி டேட்டா கிடைக்கும். இது இயர் முழுக்க உங்களுக்கு வரும். இந்த ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும் ஒரு ஆல்ரெடி மந்த்லி பிளான் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அத டாப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே இத போடும்போது இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ அந்த பிளான் தீர்ந்தாலும் நீங்க டேட்டாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்ல வந்து தாராளமா யூஸ் பண்ண முடியும். ஸோ எடுத்த உடனே மொத்தமா என்ட்ட எதுவுமே இல்ல, ரீசார்ஜே இல்ல அப்படிங்கும்போது இந்த பிளான் பண்ணிறாதீங்க. இத யூஸ் பண்ணிட்டு இத பண்ணுங்க. கரெக்ட்டா வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். அதுக்கு அடுத்து 3வதா பார்க்க போறது ரூ. 1999 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளான் மூலியமா உங்களுக்கு 600 ஜிபி பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே குடுத்துருவாங்க. அன்லிமிட்டடா கால் பேசிக்கலாம். ஆனா டோட்டலா உங்களுக்கு 600 ஜிபியுமே குடுத்துருவாங்க. இது 365 நாளைக்கான வேலிடிட்டில இருக்கும். இத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ உங்களோட சஃபிஷியன்ட்ட பொறுத்து. நீங்க தேவைப்பட்டா அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லனா கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 600 ஜிபியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயரா உள்ள அப்படியே வந்து குடுத்துருவாங்க. கடைசியா பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2399 அப்படிங்கிற இந்த பிளான் மூலியமா பெர் டேக்கு 2 ஜிபி டேட்டா கிடைக்கும். 395 நாளைக்கான வேலிடிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளான் இருக்கும். 1 இயர்க்கும் மேல பார்த்தீங்கன்னா, இது வந்து சஸ்டெயின் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிட்டு, இந்த டாரிஃப் வந்து சமாளிக்க முடியுமான்னு பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா ஷேர் பண்ணேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பிடிச்சா அப்படின்னா, தாராளமா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும், அவங்களும் பிஎஸ்என்எல் யூசரா இருந்தா ரீசார்ஜ் பண்ணி, இந்த மாதிரியான ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் அவுட் ஆகட்டும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.